ஜெயலலிதா ஆன்மா மன்னிக்குமா? இதைதான் நாம் இன்று பார்க்கவிருக்கிறோம். முன்பு ஒரு தவறு செய்துவிட்டேன். பிஜேபியோடு தேர்தல் கூட்டணி வைத்துக் கொண்டேன். நான் செய்த தவறை ஒப்புக்கொள்ளும் துணிச்சல், தைரியம் எனக்கு என்றைக்கும் உண்டு. அந்த தவறுக்கு பரிகாரமாகத்தான் நானே பிஜேபி ஆட்சியை கவிழ்த்தேன். இனி எந்த காலத்திலும் பிஜேபியோடு எந்த தொடர்பும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். வீடியோ பாத்தீங்களா? இந்த வீடியோல தான் ஜெயலலிதா அம்மையார் என்ன சொல்லியிருக்காங்க, நான் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைத்ததற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று இந்த வீடியோவில் அவர்கள் ஒன்றிய பாஜக அரசு என்பது தமிழ்நாட்டிற்கு எதிரான ஒரு நயவஞ்சக அரசு என்பது தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் உள்ள மக்களை ஆட்சி செய்யும் போது மாற்றான் மனநிலையில் பார்ப்பதும், தேர்தல் வந்தால் அடிக்கடி தமிழ்நாட்டுக்குள் பிரதமர் மோடி, அமித்ஷா என்று வருவதும் வழக்கமாக. பாஜக அரசின் கையில் சிபிஐ, தேர்தல் ஆணையம், இடி போன்ற அமைப்புகள் எல்லாம் இருக்கிற காரணத்தினால்தான் அவர்களால் இன்று தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணியை வைக்க முடிகிறது. இல்லை என்றால் அவர்களால் ஒரு கூட்டணியை இங்கு அமைக்க முடியாது, தனித்து விடப்பட்டிருப்பார்கள். இந்த நயவஞ்சக பாசிச பாஜகவை கூட்டணியில் சேர்த்து கொண்டதால் இன்று பாதிக்கப்பட்டிருப்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதை அன்றே உணர்ந்துதான் ஜெயலலிதா அவர்கள் இந்த பாஜகவோடு ஒட்டு வைக்கக்கூடாது, உறவு வைக்கக்கூடாது என்று மோடியா லேடியா என்று வசனத்தை எல்லாம் பேசினார். ஆனால் அந்த அதிமுக இன்று எங்கே இருக்கிறது என்று தேடும் அளவில் தான் இன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது.